ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் 1500ல் கோயம்புத்தூர் வெள்ளையங்கிரி ஈஷா ட்ரிப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட கரண்ட் பிளேஸ்லேருந்து ட்ரெயின் புக் பண்ணி கோயம்புத்தூருக்கு வந்துருங்க. அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஈஷாவுக்கு போயிடணும். டேரெக்டாக வெள்ளையங்கிரிக்கு போகாது. நீங்கள் ஈஷாவில் வந்து ஷேர் ஆட்டோவில் வெள்ளையங்கிரியோட அடிவாரத்துக்கு போயிடுங்க. வெள்ளையங்கிரி மலை அடிவார கோயில் வந்து எல்லா நாளும் ஓப்பனில் தான் இருக்கும். பட் ஆனால் வெள்ளையங்கிரி மலை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது மகா சிவராத்திரிலேருந்து சித்ரா பௌர்ணமி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸ் வெள்ளையங்கிரி. பெரிய மலை 7 மலை இருக்குங்க. தென் கைலாஷ்னு சொல்கிறாங்க. 5800 அடி இருக்குது இந்த மலை. ஓவரால் மலை ஏறுறதுக்கு வந்து பாய்ஸ் எல்லாரும் அலோடு, கேர்ள்ஸ் வந்து பிலோ 10 அண்ட் அபவ் 50 மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. மலை ஏறுறதுக்கு வந்து ஒரு பேக்கு, வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸு, ஃபுட்டு எல்லாமே மேனட்ரி எடுத்துக்கோங்க. மூங்கில் கோல் செல் பண்ணுறாங்க 30 rupees, அதை வாங்கிக்கோங்க. அதை வச்சு தான் மலை ஏற முடியும். நீங்கள் மலை ஏறும்போது அடிவாரத்தில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் பிளாஸ்டிக் திங்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி 20 rupees வாங்கிப்பாங்க. நம்ம அகைன் ரிட்டன் வரும்போது அந்த ஸ்டிக்கர் ஒட்டின பாட்டிலை கொடுத்தா அவங்க ரிட்டன் 20 rupees கொடுப்பாங்க. இது ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட நல்ல ஐடியான்னு சொல்லலாம். பிகாஸ் பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம் மலையில் ஸ்டோர் ஆகாது. உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நீங்கள் மலை அடிவாரத்துலேயே வாங்கிக்கோங்க. பிகாஸ் மேலே போக எல்லாமே அங்கே டபுள் ரேட்டாக தான் விற்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 மலை ஏறுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் மலை ஏறுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வாட்டர் பாட்டில் கம்பல்சரி எடுத்துக்கணும். தண்ணி பாதியே காலி ஆகிட்டால் கூட பாதியிலே அந்த மலையோட குகையிலேருந்து தண்ணி வரும். அதை பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மலை ஏறும்போதே நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். அங்கே மலை சாமி பார்த்துட்டு கீழே இறங்கி வரவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நல்லா ஏறுங்க, சீக்கிரம் சாமி பார்த்துடலாம் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் மலை ஏறும்போது பகல் டைமில் ஏறினீங்கன்னா, பகல் ஆறு ஈவினிங் டைமில் ஏறினீங்கன்னா நல்லா சுற்றி நல்ல வியூ கிடைக்கும். மலையெல்லாம் பார்த்துட்டே போகலாம். நைட் டைமில் போனீங்கன்னா நல்லா குளிர் இருக்கும். மலை ஏறும்போது நீங்கள் மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஈஷா தெரிஞ்சிட்டே இருக்கும். சின்னதாக போக போக சின்னதாக தெரியும். 4வது மலை வரைக்கும் உங்களுக்கு ஈஷா தெரியும். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அங்கே மலையில் இருந்த எல்லா கடையிலுமே எல்லாமே டபுள் ரேட்டாக விற்றுட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, நாங்கள் கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு டைம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு 1000 rupees கொடுக்குறோம். பட் ஆனால் ரொம்ப கஷ்டம். பேக்கை வச்சுட்டு எங்களால் ஏற முடியல. அவங்க வெயிட்டை தூக்கிட்டு எப்படி ஏறி வந்து மேலே வச்சுட்டு போகிறாங்கன்னே தெரியல. மலை ஏறும்போது தண்ணி தான் நமக்கு மேக்ஸிமம் அங்கே பிரச்சனையாகவே இருக்கும். நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனோன்னா அங்கே சின்ன சின்ன மூங்கிலேருந்து பைப் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் தண்ணி வரும். அதில் தான் பிடிச்சி குடிக்கிற மாதிரி இருக்கும். மூங்கில் குளம்லாம் நீங்கள் வழியில் எங்கேயும் போட்டுறாதீங்க. மூங்கில் குளம் இல்லைனா ஏறவே முடியாது. 5, 6 மலைலாம் வரும்போது மூங்கில் கோலை வச்சு தான் மலையை ஏற முடியும். 5வது மலை 6வது மலைலாம் வந்துட்டுனா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். வியூவும் நல்லா நமக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே நைட் டைமில் தான் ஏறுறாங்க. நீங்கள் நைட் டைமில் ஏறாதீங்க. மார்னிங் டைம் இல்லை ஈவினிங் டைமில் ஏறினீங்கன்னா நல்ல வியூ கிடைக்கும் பார்க்குறதுக்கே. மலை ஏறுறதுக்கு வந்து 4லேருந்து 5 hours ஆகலாம். இறங்குறதுக்கு வந்து 2லேருந்து 3 hours ஆகலாம். பேஸ்டாக நம்ம கூட வரவங்களை மலை ஏற டைமிங்கை சொல்ல முடியும். நீங்கள் 6வது மலை ரீச் ஆகிட்டிங்கன்னா 6வது மலையில் ஒரு பாறைக்கு நடுவில் தண்ணி இருக்கும். நீங்கள் அதில் குளிச்சிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். அந்த குகை தண்ணியில் குளித்ததுக்கப்புறம் நமக்கு ஏறி வந்த டயர்டே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம 6 மலையை ஏறி வந்ததுக்கப்புறம் 7வது மலையில் அந்த அதிசய சிவனை நம்ம பார்க்கலாம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இங்கே 7வது மலையில் மலை ஏறும்போது 7வது மலை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். மலையை சுற்றிட்டு வந்து தான் சிவனை பார்க்க முடியும். அந்த கியூ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். கொஞ்ச நேரம் தான் பார்க்க விடுவாங்க. சீசன் டைம் மட்டும்தான் அலௌடுன்றதுனால ரொம்ப கூட்டமாக இருக்கும். 7வது மலையில் நம்மளால் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. குளிரும் அண்டு காற்று அதிகமாக இருக்கிறதுனால மூச்சு திணற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் சீக்கிரமாகவே கீழே இறங்கி வந்துட்டோம். நீங்கள் ஏறும்போது தான் கஷ்டமாக இருக்கும். இறங்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 3 or 2 ஹவர்ஸில் இறங்கிடலாம். நீங்கள் மதியம் ஏற ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நைட்லாம் கீழே வந்துடலாம். அங்கேருந்து நைட்டு வந்து மலை அடிவாரத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு எல்லா டைமுமே அங்கே சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அகைன் வந்து ஷேர் ஆட்டோவில் ஈஷாவுக்கு போயிடலாம். ஷேர் ஆட்டோவில் வந்து இறங்குனதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் ஈஷாவுக்கு போயிடாதீங்க. ரைட் சைடில் ஈஷா இருக்கும், லெஃப்ட் சைடில் ஒரு பிளேஸ் இருக்கும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது உள்ளே போங்க. மொபைல்ஸ்லாம் நாட் அலோடு அங்கே. அங்கே உள்ளே போனீங்கன்னா பழமையான சின்னங்கள் அண்டு சிலைகள்லாம் ரொம்ப நிறையாவே இருக்கும். அப்புறம் உள்ளே போனீங்கன்னா ஒரு பிளேஸில் தியானம் நடக்கும். அண்ட் இன்னொரு பிளேஸில் வந்து தண்ணி வந்து நிறையா ஊற்றுற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே வந்து சின்ன சின்ன சிவன் சிலைலாம் இருக்கும். அது உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு வர மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அதுக்கும் செப்பரேட்டாக ஃபீஸ் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பிளேஸில் வந்து ஈஷாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஈஷா ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, எப்படி டெவலப் ஆச்சு, அதை பற்றி சின்ன சின்ன இமேஜ்லாம் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் வீடியோ ஆல்சோ போட்டு காட்டுவாங்க. எப்படி சிலைலாம் எப்படி கட்டினாங்க அந்த வீடியோலாம் காமிப்பாங்க. மேக்ஸிமம் இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடாதுங்க. ஏன்னா வரவங்க எல்லாருமே ரைட் சைடே போயிடுவாங்க. ஈஷா கோயிலுக்கு லெஃப்ட் சைடு யாரும் பார்க்க மாட்டாங்க.
லெஃப்ட் சைடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் சைடு வந்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஈஷா இருக்கும். அங்கே போய்ட்டு நம்ம நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே வந்தீங்கன்னா சிவன் சிலை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். கழுத்தில் ஃபுல்லாக ருத்ராஜ மாலையிலே போட்டிருப்பாங்க, பெரிய மாலை. அண்ட் வந்து இங்கே ஃபேமஸ் எப்படின்னா மகா சிவராத்திரி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் சிவன் டெம்பிள். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடாத மகா சிவராத்திரி வந்து கலந்துக்கோங்க. இந்த ட்ரிப்புக்கு வந்து 1500 மேக்ஸிமம் எனாஃப் தான். பிகாஸ் உங்களோட கரண்ட்டு பிளேஸ்லேருந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அமௌண்ட் கால்குலேட் பண்ணிங்க. கோயம்புத்தூரில் வெள்ளையங்கிரி, ஈஷா இது அப் அண்ட் டவுன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பஸ் ஃபேர் வந்து மேக்ஸிமம் 300 தான் ஆகும். ஃபுட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து உங்களோட சாய்ஸ் தான். பிகாஸ் வெள்ளையங்கிரியோட மலையடிவாரத்திலே எல்லா வேலையும் சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அங்கேயே சாப்பிட்றதாலும் சாப்பிட்டுக்கலாம். ட்ரெயினில் ட்ரிப் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப் அண்ட் டவுன் ரெண்டுத்துக்குமே சேர்த்து நீங்கள் ட்ரெயின் ஆன்லைனில் புக் பண்ணிடுங்க. பஸ்ஸு அண்ட் ட்ரெயினில் நீங்கள் புக் பண்ணாமல் வந்தீங்கன்னா க்ரௌட் அதிகமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் முன்னாலே புக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கோயம்புத்தூர் ஈஷா வெள்ளையங்கிரி ட்ரிப்பு பிளான் பண்ணுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச்.